இது விஜய் அவர்களுக்கு நான் கொடுக்குற ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி. நான் கிட்ட கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி அப்புறம் நீங்க தான் தைரியமான கட்சியாச்சே, பலமான கூட்டணியாச்சே, நீங்க தான் 210 ஜெயிக்க போற ஆளாச்சே, நீங்க நடத்துங்க. நான் எல்லா கட்சிக்கும் சவால் கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தோக்கணும்னா அது பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தா போதும், அந்த கட்சி தோத்து. இப்ப ஏடிஎம்கே சேர்ந்துருக்கா. அப்ப நீங்க இந்த அரசியல் விளையாட்டு நல்லா விளையாட தெரிந்த கட்சி திமுக தான். அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஏதாவது செய்யலையே. அவன் அன்புமணி 0 ஆக்கிட்டு போயிட்டான்ல. ஏன் விஜய் என்ன சொல்றீங்க? நீங்க விஜய் நீங்க சுருக்கிக்கிறீங்க. பொதுவாவே யாருக்குமே தெரியலன்ற நான் பொதுவா விட்டுருங்க. எந்த கட்சியில இருக்காரு, எந்த கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, எந்த கட்சியில செயல்பட்டு ஜானாரைக்கு சமைக்க எனக்கு 1 to 1 அரசியல் பேசலாமா? இதுதான் விஜய் அவர்களுக்கு நான் வைக்கிறேன். காங்கிரஸுக்கு இது புரியல. இப்ப நான் சொன்னது புரிஞ்சிடுச்சுன்னா காங்கிரஸ் விஜய் கூட வந்து விஜய் அவர்கள் 2026 ஆட்சி பிடிப்பார் அப்படின்னா அவருக்கு எதிர்கட்சியாக எந்த கட்சி வந்து திரும்பி சொல்றேன், விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப விஜய் அவர்களுக்கு இது சான்ஸ் தானே, ஒரு தேர்தல் நடத்து, நீ தான் பெரிய ஆளுன்றல. விஜய்க்கு இப்ப கூப்பிட்டா இது அவருக்கு ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? நான் வரேன் நடத்து தேர்தல, நீ வின் பண்ணி பாப்போன்னு கூப்பிட்டாவே எதிர்க்க நடத்தாம ஓடினாவே விஜய் வின்னர் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா இன்டைரக்டா? இது விஜய் அவர்களுக்கு நான் கொடுக்குற ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி. நான் கிட்ட கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி அப்புறம் இருக்கட்டும், ரைட்? எல்லா கட்சிகளுக்கும் இதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த தேர்தலில், அதாவது இந்த தேர்தல் நான் சொல்றது வால்பாறை இடைத்தேர்தல் நடந்து விஜயோ அதிமுகவோ இல்ல சீமானோ, இல்ல பொதுவாகவே சீமானோ முடிச்சிடுறேன், யார் ஒருத்தர் 2வது வராங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் ஆட்சி. இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எல்லாரும் சொல்றேன். வால்பாறை எலெக்ஷன் நடந்து யார் 2வது வராங்களோ அவங்க தான் அது ஆட்சி. ஏன்னா அவங்க பின்னாடி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது தெரிஞ்சுதான் திமுக அதை நடத்துறது இல்லை. நீங்க தான் தைரியமான கட்சியாச்சே, பலமான கூட்டணியாச்சே, நீங்க தான் 210 ஜெயிக்க போற ஆளாச்சே, நீங்க நடத்துங்க. நான் எல்லா கட்சிக்கும் சவால் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? சீமானுக்கு சவால் கொடுக்குறேன். நீங்க தான் எல்லாத்தையும் கேட்பீங்களாச்சே. ஏன் அந்த தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாம ஏன் இருக்கணும்? கேளுங்க. நீங்க உங்க மேடை போட்டு பேசிடுவீங்களா? எல்லாத்துக்கும் கோல் கொடுப்பீங்களே? ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த கேள்வியை கேளுங்க. அவரை இதுல ஏடிஎம்கேவும் இடம்பெறல, அந்த நீங்க சொல்ற அந்த சீமான் அவர்களும் இடம்பெறல. ஏன் இவங்க இருவருக்கும் 1% இல்லாம போயிடுச்சா? அவங்க அவங்க இப்போ எடப்பாடி பிஜேபி இந்த 2 கட்சி இப்ப யாருக்காக விளையாடிட்டு இருக்கிறாங்க? இப்ப யாருக்காக ஆடிட்டு இருக்காங்க? அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஏதாவது மூவ் எடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தோக்கணும்னா அது பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தா போதும், அந்த கட்சி தோத்துரும். இப்ப ஏடிஎம்கே சேர்ந்திருக்கா. அப்ப நீங்க இது தெரியுமா? இது குழந்தை கூட தெரியும். அரசியல்ல 1ஆம் வகுப்பு படிக்கிற பானவனுக்கு கூட பிஜேபி கூட சேர்ந்தா நம்ம கதை நம்ம ஃபெயில்னு தெரிஞ்சிடும். அப்ப நீ சேர்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாருக்காக விளையாடுறீங்க? டிஎம்கே ஜெயிக்கிறதுக்காக நீங்க விளையாடி இருக்கீங்க. நான் சொல்றேன், எடப்பாடியா டிஎம்கேவோட பி டீம், விஜயோட கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம். சோ இப்ப நீங்க வந்து டிஎம்கேயோட பி டீமே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேன்றீங்க. 100% எடப்பாடியா டிஎம்கேயோட பி டீம். விஜய் அவர்களுக்கு கேம் தெரியுதா தெரியலையான்றது எனக்கு டவுட். இன்னும் நான் கிளியர் பண்ணல. ஏன்னா கேம் அவர் வின்னர், அவருக்கு தெரியலையா, புரியுதுங்களா? நான் டவுட்ல தான் வச்சிருக்கிறேன். அடுத்தடுத்த நாள்ல நம்ம இன்னும் டைம் இருக்கு எலெக்ஷன் போறதுக்குள்ள. விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பக்கமான ஒரு தலைமை பண்பு உள்ள டீமை அரவணைச்சு வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், இல்லை வந்து புஷியானதா இருக்கட்டும், இப்படி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காரு. இவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் தகுதிகள் இல்லைன்றீங்களா, இல்லை இந்த அரசியலுக்கான விளையாட்டு தெரியலன்றீங்களா? நீங்க 2-3 பேரை குறிப்பிட்டு கேட்குறீங்க. நான் மொத்த பேருக்குமே தெரியலன்ற உங்களுக்கு, இன்க்ளூடிங் விஜயும் சேர்த்து சொல்றேன். விஜய் என்ற அந்த ஒரு இடத்து கட்சி மட்டும் இல்ல, நீங்க எதிர்கட்சியில இருந்து நீங்க விஜய்க்கு எதிராக சொல்றவங்க, விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க யாருக்குமே தெரியலன்னு தான் நான் சொல்றேன். விஜய்க்காக வேலை செய்யறவங்க, விஜய்க்கு எதிராக வேலை செய்யறவங்களுக்குமே அரசியல் தெரியலன்றேன். உங்களுக்கு தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியல ஓரளவுக்கு நல்லபடியா விளையாட தெரிஞ்சு இந்த விளையாட்டுல உள்ள சாதக பாதகங்களை நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். உனக்கு சொல்லுவாங்க சட்டம் ஒரு ஓட்டை இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஓட்டையை எப்படி பயன்படுத்துறது இதோ சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த அரசியல் விளையாட்டு நல்லா விளையாட தெரிஞ்ச கட்சி திமுக தான். அதனாலதான் நான் சொல்றேன், திமுக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஜெயிச்சிரும்ன்ற நான் திரும்பி நான் 2மே சொல்றேன். எனக்கு வந்து நீங்க இந்த அரசியல் கருத்து சொல்றாங்களே, அரசியல் விமர்சகர்கள் இல்லைனா நான் அரசியல் வியூகம் வகுப்பவர்கள். நான் விமர்சகர்கள் விருப்பு வெறுப்பு அடிப்படையில் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா விஜய்க்கு எதிராகவே பேசிட்டு இருப்பாரு.
ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாகவே பேசிட்டு இருப்பாரு. அது விருப்பு வெறுப்புல. நான் அப்படியே பேசுறேன், இன்னைக்கு விஜய் வின்னுடுங்கன்ற, ஆனா நாளைக்கு இப்படியே போச்சுன்னா டிஎம்கே வின்னுன்றான். அன்புமணி ராமதாஸ்க்கு ஐயா கிட்ட போய் வேலை செஞ்சார்ல, அவர் எந்த அடிப்படையில் அவர் செலக்ட் பண்ணாரு அவருக்கு தெரியல. நான் சொல்றேன் ஓப்பனா, அவரை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா அவனை கேள்வி கேட்டா அவன் ஜீரோன்னு அவன் சொல்றது மன்னிச்சுக்கோங்க, அவர் ஜீரோன்னு அவரு புரிஞ்சிருக்கணும், அவருக்கு தெரியல. இருந்தாலும் அவர் கூப்பிட்டு வேலை செஞ்சுட்டாரு, எப்படியோ அவருக்கு தெரியல. சரி என்னமோ வரான் வேலை செய்யட்டும் வேலை செஞ்சாரு. வேலை தான் செய்யலையே அவன். அன்புமணி ஜீரோ வாங்கிட்டு போயிட்டான்ல, சாரி ஜீரோ வாங்கிட்டு போயிட்டார்ல, மன்னிச்சு ஜீரோ வாங்கிட்டு போயிட்டார்ல அவரு. அந்த ஜீரோ வேலைக்கு அந்த ஜீரோவை இப்ப விஜய் கூட்டு வச்சிருக்காருன்னா என்ன நடக்குது இது? நீங்க அப்ப சொல்றது பார்த்தா விஜய் ஜீரோன்றீங்களா? ஏங்க என்னங்க தெரியாம தெரியலங்க. நான் ஒரு திரும்பி சொல்றேன், என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? யாரு ஒரு டெக்னீஷியன் எப்படி கேட்பீங்க? வேலையை விட்டு பாப்பீங்க, இல்ல கேட்டு பாப்பீங்க, பேசி பாப்பீங்க. விஜய் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல. நீங்க ஏன் விஜய் என்ன சொல்றீங்க? நீங்க விஜய் நீங்க சுருக்கிக்கிறீங்க. பொதுவாவே யாருக்குமே தெரியலன்ற நான் சொல்றேன், பொதுவா விட்டுருங்க. எந்த கட்சியில இருக்காரு, எந்த கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, எந்த கட்சியில செயல்பட்டு உங்க நோக்கம் அப்படின்னா நான் விஜய்க்கு எதிராக ஆதரவோட இல்ல, எனக்கு விருப்பம் வெறுப்பு இல்ல. நான் திரும்பி சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி எந்த அடிப்படையில் விஜய் தேர்ந்தெடுத்தாரு? எனக்கு வந்து இதன் மூலமா ஒரு பப்ளிசிட்டி எதிர்பார்க்க புரியுதா புரியலையா? அப்போ எந்த அடிப்படையில ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வந்தாரு? இதான் கேள்வி. ஜான் ஆரோக்கியசாமிக்கு எனக்கு 1-to-1 அரசியல் பேசலாமா? இதுதான் விஜய் அவர்களுக்கு நான் வைக்கிறேன். ஏங்க ஓட்டிங் பட்டன் ஓட்டர்ஸ் பட்டன் தெரியாதுங்க. நான் ஒரு சொல்லி கொடுக்குறேங்க, ஒரு கணக்கு அரசியல் கணக்கு சொல்லி கொடுக்குறேங்க. ஒரு அரசியல் கணக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு அந்த கணக்கு திரும்பி கேட்கறேங்க, செய்ய மாட்டாங்க யாருமே. 1 லட்சம் ரூபாய் சவால்ன்றாங்க, அதுல ஜான் ஆரோக்கியசாமியும் சேர்த்துங்க. அரசியல் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சேலஞ்ச் பண்றேன். விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் உண்மையில என்ன இருந்தா என்ன பண்ணணும்? சொல்றது கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அமைச்சிங்கன்னு சொல்லல. இப்பயே நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு என் சேலஞ்ச் எடுத்துக்க சொல்லுங்க. நீங்க வின்னர் ஆகணும்ன்றது என்னதான், நீங்க வின்னர்னே தெரியல. நீங்க இப்ப காரை பிடிக்க தெரியாதவங்க காரை வச்சு பாலிடிக்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்ற நானு வின்னர் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் எனக்கு என்ன உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி உட்காந்து பேசிட்டு இருக்க போறேன்னா இல்ல. பொதுவான மக்களுக்கு கருத்து நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்வே எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு கருத்து எனக்கு. அதே கருத்து கணிப்பு யாருக்குமே எடுக்க தெரியலங்க. திரும்பி நான் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீங்க விட்டீங்க. கருத்து கணிப்பு என்னங்க எடுத்துட்டு வந்து வெளில வந்து பேசுறீங்க? லைவா எடுக்கலாமா கருத்து கணிப்பு? வீடியோ கருத்து கணிப்பு எடுக்கலாமா? அப்ப நீங்க லைவா போலாமா? லைவா போனா தெரியுங்க இங்க. சரி அப்ப நீங்க திரும்பி நான் சொல்றேன் இந்த அரசியல் வந்து பெரும் விளையாட்டுங்க. இது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு புரியாதுங்க. இன்னைக்கு நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா 60 பேர் தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. 40 பேருக்கு எலெக்ஷன் பத்தி கவலை இல்ல. எவன் சீமா ஆனான்னா, எவன் ராவண ஆண்டானா, ராவண என்ன ஆனா என்னன்னு உங்களுக்கு அது புரியல. 60 பேர் முடிவு பண்ணி வச்சிருக்கான் அரசியல் ஆர்வம் உள்ளவன். அந்த 60 பேர் இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கா. ஆனா எலெக்ஷன் நடக்கும்போது இது திமுக வின்னாவோட சொல்றேன், விருப்பா எனக்கு வெறுப்பா? இல்ல, மேடைகள்ல அதிக நேரம் விஜய் அவர்கள் பேசுறதே கிடையாது மக்கள்கிட்ட வந்து. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மிக சிறந்த ஒரு பேச்சாளர்களாக இருந்தாங்க. மக்கள்கிட்ட ஒரு சில கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது வந்து ரொம்ப ஆழமா தெரிவிச்சாங்க. ஸோ இதனால மக்கள் அவங்க சைடு வந்து கூட்டம் சேர்ந்துச்சு இல்லையா? ஸோ விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சு திறமை இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பேச்சு திறமை இல்லாமல் கூட இருக்கட்டும், அதனால தேர்தல் வெற்றியை அது பாதிக்காது. ஏன்னா அது ஒரு காலம், பேசி 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 ஓட்ட வாங்குறதுன்னு. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து களம்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுவாங்க, தேர்தல் களத்தில் வந்துட்டாரு, களத்துக்கு வரலன்னு. களன்றதெல்லாம் ஒரு நீங்கள் அதுக்கு நீங்கள் அது உருவமே பண்ணி பார்க்க முடியாது. களம்னா என்ன? எல்லா தெருவும் தான் களம், தமிழ்நாடு முழுக்க தான் களம். களத்தில் என்ன இருக்குது? களத்தில் வரல. களத்தில் என்னையா இருக்கு? நான் கேட்குறேன், அரசியல் விமர்சனம் எல்லாம் பேசுறாங்க, இவங்கெல்லாம் களத்துக்கு வந்துட்டாங்க. அதிமுக இப்போ எடப்பாடியார் களத்தில் நிற்கிறாரு, ஸ்டாலின் அவர்களும் களத்தில் இருக்காரு, விஜய் களத்துக்கே வரல. களம் எங்கேயா இருக்கு? தமிழ்நாடு முழுக்க என்ன யார் இருக்கா? மனுஷன் இருக்கான். மனுஷன் என்ன இருக்குது? அவன் மைண்டு, அந்த மைண்ட்ல இன்னைக்கு களத்துல அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. 30% இன்னைக்கு களத்துல நிக்கிறாரு. ஒரு பேர் டிசைட் பண்ண ஓட்டர்ல பாதி பேர் அவருதான் வின்னர் இருக்கேன். களத்துல அவர் கேமே முடிச்சுட்டாருன்ற நான். அதனால அவர் பேச வேண்டியதே இல்லையா? ஆட்டம் முடிஞ்ச ஆட்டத்துக்கு என்ன பேசிட்டு இருக்கும்? புரியுதா? நான் மாத்தி பேசல, கரெக்டாவே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா? ஆனால் இது பத்தாது. தேர்தல் முழுசா நடக்கும்போது இந்த 40 பேரும் டிசைட் பண்ணுவான். வெளியில இருக்கிற 40 பேர் ஓட்டு, புரியுதுங்களா? டிசைட் பண்ணாத 40 பேரும் அவனை எப்படி டிசைட் பண்ணி இந்த கேமை எப்படி நவுத்துறதுன்னு திமுகவுக்கு தெளிவா தெரியும். அதோடைய மிக மிக ராஜதந்திரமா தான் அது முதல்ல பிஜேபிய ஏடிஎம் கிட்ட சேர்த்து விட்டதே டிஎம்கே தான். எடப்பாடியா டிஎம்கேவோட பி டீம்.
விஜய் எங்க ஏடிஎம் கூட போயிடக்கூடாதுன்னு ரொம்ப வேகமா பிஜேபியா இவங்க கிட்ட வலுக்கட்டாயமா எடப்பாடியார் கூட கொண்டு போய் சேர்த்துடுச்சு. அப்ப என்ன அழகா சூப்பரா மூவ் பண்ணிருக்காங்க தெரியுமா? அது ஏன் பிஜேபி அங்க போனாங்கன்னா, நாளைக்கு அவங்களுக்கு சென்ட்ரல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வாபஸ் ஆகணும்னா திமுக எம்பிஸ் அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ அவங்க நாளைக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம் வந்தா பிஜேபிக்கு ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை காப்பாற்ற போற சக்தி திமுக தான். இப்போ பிஜேபிக்கு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டுமா, நீங்க விஜய்க்கே ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்களே, நான் பிஜேபிக்கு ஒரு அப்ப பிஜேபிக்கு பி டீம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தானா? திமுகவும் பி டீமையும் விஜய் சொல்லுவார் தெரியுங்களா, இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்கன்னா நாங்க நம்புலுமா? ஒய் ப்ரோ இன்னும் சொல்லுவாரு, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு வர, அதான் ப்ரோ. அவங்க ரெண்டு பேர் தான் ப்ரோ இங்க கூட்டணி, மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டணி. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க புரியுதுங்களா, அவங்க ஆட்சிக்கு இவரு பாதுகாப்பா இருக்கிறாரு, இவங்க எம்பி நாளைக்கு புரியுதா? ஏன்னா அவங்க மைனாரிட்டி பிஜேபி அங்க சென்ட்ரல்ல யாராவது ஒருத்தர் அப்படி இப்படின்னா இவங்க உள்ள வந்துடுவாங்க. இப்போ நான் கேக்குறேன், அப்ப எடப்பாடியே அந்த உப்புக்கு சப்பானியா வச்சிருக்காங்க ரெண்டு அரசும், மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டும் சேர்ந்து எடப்பாடியே டம்மியா ஏங்க குழந்தைக்கு தெரியுங்க, ஒரு கட்சி இன்னைக்கு தோக்குதுமா முதல்ல பிஜேபியோட கூட்டணி போட்டு தோத்துரும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு வேகமா போய் நீங்க போட்டீங்க, நீங்க அப்ப யாருக்கு பி டீம்? நீங்க எடப்பாடி. நான் கிளீனா டிக்ளேர் பண்றேன். கத்த கத்தையாக அவரோட வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த கத்த கத்தையாக போச்சு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நான் எனக்கு தெரியும் எது நடந்தேங்க. ஒரு வேலை நடந்து முடிஞ்சா அதுல யார் லாபம் அடைகிறாங்களோ, புரியுதுங்களா, அதுக்காக ஒரு ஆள் வேலை செஞ்சா அவர் யாருங்க? அவங்களால தானுங்க லாபம். உங்களுக்கு லாபம் அடையறதுக்கே நான் வேலை செஞ்சா நான் யாருங்க? நான் உங்களால தானுங்க. போன எம்பி எலெக்ஷன் நடந்ததுல 24ல சப்போஸ் அதுல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருந்தா 20 தொகுதி ஜெயிச்சிருக்கும், 50-50 வந்திருக்கும். அப்படி வந்திருந்ததுன்னா இப்ப பேசலாம் தெரியுங்களா, திமுக தான் ஜெயிக்கும் இன்னைக்கு சொல்றது இருந்திருக்காரு. நல்லா புரியுதா? ரெண்டு பேரும் 50-50ல இருந்திருந்தாங்கன்னா வர 26ல யார் ஜெயிப்பானே தெரியலன்ற இடம் இருக்கும். அதை விட்டு கொடுத்தது யாரு? எடப்பாடி. ஏன் விட்டு கொடுத்தாரு? அவர் பிடி. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இவங்க இருவர்ல யார் வந்து ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு உண்மையா இருக்காங்க, அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்காங்க? யாருமே, ரெண்டு பேருமே இல்லைங்க. ரெண்டு பேருமே கட்சிக்கு தொண்டர்கள அவங்க ஃபேமிலிக்கு தான் உண்மையா இருக்காங்க. அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்களோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதான். பி டீமா சி டீமாலாம் விளையாடிக்கிறாங்க. இன்கேஸ் ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்தா விஜய் அவர்கள் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏத்துக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால என்ன இருக்கு, ஒரு ஸ்மால் ஃபிளேவர் தானே, ஒரு முகம் வருது, நமக்கும் ஒரு ஆள் வராருன்னு எடுத்துக்க வேண்டியது தானே. உங்களுக்கு புரியுதா? ஆனால் அவருக்கு அந்த தேவையே இல்லைன்றது அது வேற கதை. பட் யார் வந்தாலும் அவர் ஏத்துக்க போறாரு. ஏன் அவர் உதாசீனப்படுத்த மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சீமான் அவர்கள் தொடர்ந்து இப்ப மேடையில பேசும்போது வந்து டிஎம்கேக்கு ஒரு பக்கம் சாரா வந்து ஃபேவரா தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலினோட வீட்டுல ஒரு துக்கம் வந்தப்போ கூட இவர் சீமான் அவர்கள் நேரடியாக போய் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிட்டார். அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சீமானோட அப்பா இறந்தப்போ வந்து போயிட்டு ஆறுதல் தெரிவிச்சாரு. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாங்க. இது எதற்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்க்கலாம்? டிஎம்கேவோட என்டிகே நேரடியாக கை கோக்க வேண்டிய அவசியமே இல்லை, மறைமுகமா கை கோத்தாவே போதும். மறைமுகமா கை கோத்துட்டாங்க. கை கோத்துனா ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் கரைச்சி யார் எடுத்துருக்குறா? பிஜேபியும் சீமானம் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கேவோட ஓட்டு கரைஞ்சிட்டு இருக்குது வாக்கு, அதெல்லாம் இவர் தான் எடுத்துட்டு இருக்கு. அது யாருக்கு லாபம்? டிஎம்கே லாபம். புரியுதா? அப்ப யார் லாபத்துக்கு யார் வேலை செய்யறா? இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்றாங்க இல்லைங்க, ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அப்போ மாஸ்டர் ஸ்ட்ரோக் யார் ஆடிட்டு இருக்கிறா? மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆடிட்டு இருக்குது. புரியுதுங்களா? கண்டிப்பா விஜய் அவர்கள் உங்களை நேரடியாக சந்திப்பாருன்றீங்களா? நான் முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கிறேங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நான் பல சேனல்ஸ் மீன்ஸ் பல சேனல் வழியா அவரை இறங்கிட்டு இருக்கிறேன். விஜய் அவர்கள் அவரோட டீம்ல இருந்து இன்னும் எத்தனை பேர் வெளியில அனுப்புவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரெல்லாம் அவர் வெளியில கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றபடி நான் உங்களோட கருத்து ஜான் ஆரோக்கியசாமி அந்த அவர் வெளியில வந்துருவாரு. மட்டும் வெளியில அவரை எடுக்கலுங்க. இல்ல எடுக்கணுமா? எடுக்கணும். அதை எடுத்துட்டு டீசெண்டா அனுப்பிடுவாரு. ஒருவேளை தேமுதிக சீமான் இவங்கெல்லாம் விஜய் கட்சியோட இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறாக இருக்கு? ஏன்னா
இன்றும் சில கணிப்பாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கு, அதுக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் விஜய் சைடுல ஏற்படும். விஜய் அவர்கள்ல பெரும்பாலான கட்சிகள் விஜயோட கை கோக்கிறதுக்காக தயாராக இருக்காங்கன்றாங்க. அதுல எந்தெந்த கட்சிகள் அடிபடுது? இன்னைக்கு 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று தேமுதிக வெளியில இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ பிரிஞ்சு இருக்குது. இந்த 3 கட்சிகள் தான் இன்னைக்கு ஆப்ஷன்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க, கேமை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இது ஓபிஎஸ் ஒரு சான்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க விஜய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா வேற யாராவது பெரிய ஏதாவது ஆஃபர் கொடுத்து எடுத்துகிட்டு போனாலும் உண்டு. அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதான், வேற மற்ற கட்சிகள்லாம் வெளியில் வர்றதுக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு இப்போ காங்கிரஸுக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி சொல்லணும்ல, இன்னொரு சொல்லிடலாமா? பிஜேபிக்கு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி தான்மா. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலுமா, நீங்கள் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுருங்க. நீங்கள் திமுக நீங்கள் திமுகவை தோக்கடிக்கலுமா? பிஜேபியோட ரொம்ப பெரிய, ஏன்னா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு மோடிக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காரு. அந்த சேலஞ்சை மோடி தோத்துட்டாருன்னா அது வரலாற்று நினைக்கும் இல்லையா? அப்போ மோடி அவர்கள் இந்த சேலஞ்ச் எடுத்து ஜெயிக்கணும் இல்லையா? நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, அதாவது திமுகவை நீங்கள் தோக்கடிக்கணும்னா இன்டைரக்டா நீங்கள் திமுகவை உங்க கூட்டணியில சேர்த்துருங்க. டிஎம்கே அதாவது பாத்தீங்கன்னா நேரடியாவே எதிர்க்கிறாங்களே பிஜேபியை, அப்புறம் எப்படி அவங்க கூட்டணி போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு திமுக ஜெயிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் பிஜேபி வச்சுதான் ஜெயிக்குது. பிஜேபி ஒருத்தரும் இந்த பூச்சாண்டி காட்டி தான் ஜெயிக்குது. பிஜேபி ஓகே நீ என் பேரை சொல்லி ஜெயிச்சுக்கோ, நம்ம ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிக்கணும். சென்ட்ரல்ல ஷேக் ஆனா திமுக தான் அதை பேலன்ஸ் பண்ணும். திமுக இங்க ஷேக் ஆகாம பாத்துக்க வேண்டியது யாரு? சென்ட்ரல் பிஜேபி. இவ்வளவுதான். அதுக்காக தான் ரொம்ப வேகமா வந்து அமித்ஷா எடப்பாடி கிட்ட போட்டு அப்பாடா முடிச்சு டிஎம்கே பெருமூச்சு விட வச்சுட்டாரு, சேவ் பண்ணிட்டாரு. டிஎம்கே தான் வர தேர்தலில் வெற்றி பெறதுக்கான எல்லா தெளிவான வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டாரு. யாரு? அமித்ஷா. அது புரியுதுங்களா? இதான் விஷயம். காங்கிரஸ் இன்னும் பார்த்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா மேலிடத்துல ஜெயிக்கணும் தானே போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து காங்கிரஸ் அடுத்த நடவடிக்கை எடுக்கல, மற்ற கட்சிகளுக்கு ஏன்? காங்கிரஸுக்கு இது புரியல. இப்ப நான் சொன்னது புரிஞ்சிடுச்சுன்னா இப்ப காங்கிரஸ் விஜய் கூட வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? காங்கிரஸுக்கு இங்க உள்குத்து அரசியலும் புரியல. இங்க உள்குத்து பிஜேபி டிஎம்கே தான் தமிழ்நாட்டுல கூட்டணி. இல்ல வேற மாதிரி சொல்லணும்னா மத்திய அரசும் மாநில அரசும் தான் இங்க கூட்டணி. இது புரிஞ்சுதுன்னா காங்கிரஸ் இது ரைட்டுன்னு அது விஜய் அவர்கள் கூட வந்து சேர்ந்துச்சுன்னா அது காங்கிரஸுக்கும் நல்லது. ஏன்னா ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலையும் விஜய்க்கு அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு. உங்களுக்கு தேவையான எம்பிக்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? இங்க நீங்க டிஎம்கே கிட்ட வாங்குற எம்பியை விட அதிகமா விஜய் கிட்ட வாங்கி சென்ட்ரலுக்கு 29 எடுத்துட்டு போனா கொஞ்சம் யோசிச்சு பொழைச்சுக்கோங்க. இங்க உள்குத்து அரசியல் இருந்துட்டு இருக்குது. இவ்வளவுதான் வச்சேன்.